கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் தொடர்பாக உதய கம்மன் பில வெளியிட்ட கருத்துக்களை போலீசார் மறுத்திருக்கின்றார்கள். உதய கம்மன் பில பொய் சொல்கிறார் என போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நேற்று சனிக்கிழமை மாலை புத்தளம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அதேவேளையில் ஓமந்தை பகுதியில் நேற்று இரவு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே 32 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும், சஜித் பிரேமதாசாவினுடைய SJB கட்சியிலிருந்து 5 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் செய்த குற்றம் என்ன, இது தொடர்பாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் கருத்தோவியமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் தொடர்பாக உதய கம்மன் பில நேற்று ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அதில் ஏராளமான கதைகளை சொல்லியிருந்தார். இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தான். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கணக்க சொல்லியிருக்கார். சுரேஷ் சாலைக்கு சாப்பாடு சரியில்லை, அவருக்கு சித்திரவதைகள் நடக்குது, இப்படின்னு சொல்லி. அப்போ அதை சொல்லி போட்டு சொன்னான். இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியலை, சுரேஷ் சாலை இந்த மாதிரி சொல்லி வச்சுக்காருன்னு சொல்லி. இப்போ இலங்கை போலீஸார் அதனை உத்தியோகபூர்வமாக மறுத்திருக்கிறார்கள். அவர் சொன்னதில் உண்மை இல்லை, அவர் சுரேஷ் சாலை அப்படியெல்லாம் மோசமாக நடத்தப்படலை, அவர் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் என்றதுக்காக அவருக்கு விசேடமான சலுகைகளும் கொடுக்கப்படையில, அதே வேளையில் ஆக இழிவாகவும் நடத்தப்படையில. சாதாரண கைதிகள் எப்படி நடத்தப்படுவார்களோ அப்படி அவர் நடத்தப்படுகிறாரே தவிர உதய கம்மன் பிள்ளை சொன்ன மாதிரி அப்படி மோசமான சித்திரவதைகளோ அல்லது சாப்பாட்டை கொண்ட பேப்பரில் கொடுத்து அந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே இல்லை என்று சொல்லி இலங்கை போலீசார் மறுத்திருக்கின்றார்கள். அப்போ உதய கம்மன் பிள்ளை நேற்று எதற்கு அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இப்படி பொய்யா சொல்லணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் சில சதி முயற்சிகள் கூட இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. அதாவது என்ன சொல்ல வரணும் என்று சொன்னால், சுரேஷ் சாலை அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்க்க போகிறார், அவரால் இயலாது, இதுக்கு மேலே இயலாது, அவருக்கு என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம், அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் என்று சொல்லி. அதோட சுரேஷ் சாலை சொன்னவராம் தான் இறந்தாலும் அந்த வழக்கை மகனை கொண்டு நடத்த சொல்லி. அப்படி உண்மையிலேயே அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த கதை கதைக்கப்பட்டு இது உருவாக்கி எல்லா இடம் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. ஒருவேளை சுரேஷ் சாலை அப்படி செய்யணும், அப்படி தன்னுடைய உயிரை தானே மாய்க்கணும் என்றதுக்காக திட்டமிட்டு தான் இந்த கதைகள் எல்லாத்தையும் திரும்ப பரப்பினமான ஒரு சந்தேகம் வருது. அதாவது போலீசார் அழுத்தம் கொடுக்கிறார்கள், விசாரணையாளர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு உண்மையில அழுத்தம் கொடுக்கிறது இந்த குரூப் தானா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே போலீசார் முதல்ல உதய கம்மன் பிளவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். எதுக்கு தேவையில்லாம் இதுக்கெல்லாம் குறுக்கே மறுக்கே மோடுறீங்கள், என்ன பிரச்சனை என்று சொல்லி போலீஸ் முதல் உதய கம்மன் பிளவை விசாரிக்கணும். ஏனென்று சொன்னால் சுரேஷ் சாலை இந்த வழக்கினுடைய பிரதானமான சாட்சியாளர். அவர் நீதிமன்றத்தில் தோன்றி சொல்ல போகிற வாக்கு மூலங்களால் தான் அங்கால இன்னும் கொஞ்சம் பேர் ஜெயிலுக்குள்ளே போயினோம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே சுரேஷ் சாலை முக்கியமான சாட்சி தானே. இந்த வழக்கு முடியும் வரைக்கும் அவரை பத்திரமாக பாதுகாக்கணும். அவர் மிக முக்கியமாக உயிரோடு இருக்கணும். கடந்த காலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை தாங்களே மாற்றிருக்கிறார்கள். எனவே சுரேஷ் சாலை அவர்களுடைய உயிருக்கு ஏதோ ஒரு தரப்பால் யாரோ ஒரு சதி கும்பலால் ஒரு ஆபத்து இருக்குன்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அதனால தான் அவர் சாக போகிறார் என்று சொல்லி திரும்ப காய்ச்சி கொண்டிருக்கிறோம் போராடக்கு. எனவே இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை என்று சொல்லி சில சிங்கள ஊடகங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே சுரேஷ் சாலை இந்த வழக்கு முடியும் வரைக்கும் பாதுகாக்கப்படணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாட்சியங்களும் பத்திரமாக பாதுகாக்கப்படணும். அதை விசாரணையாளர்களும் போலீசாரும் உறுதிப்படுத்தணும். புத்தளம் பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கடலில் மூழ்கி பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. நேற்று விடுமுறை நாள் தானே, அப்போ பின்னேரம் போல கடலில் குளிக்கிறதுக்காக போயிருக்கணும். அப்படி போன இடத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள், எல்லாம் 18 வயது 19 வயது இந்த வயதுகளை உடைய 2 பெண்கள் மற்றது ஒரு ஆண், இந்த 3 பேரும் கடலில் குளிச்சு கொண்டு கேட்குள்ள நேற்று வெதர் பெருசாக சரியில்லையாம். நேற்று என்ன இப்போ 2-3 நாட்களாகவே வெதர் சரியில்லை தானே, கடுமையான காற்றுகளும் கடல் கொந்தளிப்பும் என்று சொல்லி இருந்தொன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் குளிச்சு கொண்டு கேட்கல திடீரென்று கடலுக்குள்ள அந்த ஒரு நீரோட்டம் உண்டு, வேகமான நீரோட்டம் உண்டு அவர்களை அடித்து கொண்டு போனதாக சொல்லப்படுது. அதனால அந்த 3 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் புத்தளம் நுரைச்சோலை
தலுவ கடற்கரையில், தலுவ என்று சொல்லப்படுற ஒரு கடற்கரையில் வந்து நடைபெற்றிருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில் ஒவ்வொரு சனி ஞாயிறும் வரும்போது ஒரு பதட்டமாகவே இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த பெரும்பாலான நீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவங்கள் எல்லாம் சனிக்கிழமையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தான் நடக்கும். எனவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து யாருக்காவது கடல்லையோ ஆற்றிலையோ குளத்திலேயோ இறங்குற ஐடியாக்கள் இருந்தால் தயவு செய்து பாதுகாப்பாக இறங்குங்கோ. நீங்கள் இறங்குற பகுதியில் தண்ணி எவ்வளோ இருக்குது, பாதுகாப்பானதா, அனுமதிக்கப்பட்ட இடமாண்டெல்லாம் பார்த்து போட்டு இறங்குங்கோ. அதுக்கு பிறகு உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்றதையும் பாருங்கோ. அநியாயமாக ஒவ்வொரு சனி ஞாயிறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துகொண்டே இருக்குது. எனவே இந்த மாதிரியான உயிரிழப்புகள், அனாவசியமான உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்று சனிக்கிழமை இரவு ஒரு கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து ஒரு 32 வயதுடைய குடும்பத் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இவ்வளவுதான் வெளிவந்த தகவல்கள். என்னென்ன இரவு தான் நடந்த சம்பவம். மேலதிக தகவல்கள் வந்து கிடைக்கல. உயிரிழந்தவருடைய பெயர் விவரங்கள், இந்த கத்திக்குத்தில் ஈடுபட்டது யார், என்ன காரணம் என்று சொல்லி இந்த மேலதிக விவரங்கள் வந்து வெளியாகல. பெரும்பாலும் இன்றைக்கு காலமாக வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஓமந்தை பகுதியில் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 32 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஒரு பிரதேச சபை ஒன்றின் 5 உறுப்பினர்கள், அந்த 5 உறுப்பினர்களுமே வந்து சஜித் பிரேமதாசவினுடைய எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்தவர்கள். உடனடியாக அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ எதுக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து புலத் சிங்கள என்ற இடம் இருக்குது தானே, அந்த புலத் சிங்கள பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் 5 பேர் தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்றுட்டு ஆளும் என்பிபி கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கணும். அப்படி என்பிபி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காசு வாங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணினார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்தது இப்போ இல்லை, அது சம்பவம் முதலே நடந்தது. இப்போ தான் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த புலத் சிங்கள பிரதேச சபைக்கு தேர்தல் நடந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எப்போ நடந்தது? போன வருஷம் நடந்தது. அப்படி போன வருஷம் தேர்தல் நடந்து முடிவு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா கட்சி உட்பட ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் சேர்ந்த மொத்த ஆசனங்கள் வந்து 16 ஆசனங்கள். அதன் அர்த்தம் என்ன? எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி. அங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி கட்சி அவர்களுக்கு கிடைச்ச ஆசனங்கள் வந்து 9. அப்போ இங்கால 9, இங்கால 16. ஒப்வியஸ்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்த 5 பேர் டப்பன் அங்கால ஓடிட்டோம். எங்கே? என்பிபி பக்கம் போயிட்டோம். அப்போ என்பிபியினுடைய எண்ணிக்கை வந்து இப்போ 14ஆக அதிகரிச்சிட்டது. 9ம் 5ம் 14. அதே நேரம் எல்லா எதிர்க்கட்சிகளினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 16. 16ல் 5 போனோன்னா 11 ஆயிட்டுது. அப்போ இங்கால 11, அங்கால 14. அப்போ என்பிபி தான் ஆட்சி அமைச்சது. இது வந்து இவ்வளோ காலமும் சஜித் பிரேமதாசாவுக்கு தெரியாதாம். அப்போ இப்போ எப்படி திடீரென்று தெரிய வேண்டி வந்தேன்னு சொன்னால், அந்த பகுதியில் புலத் சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த பிக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ரகசியமான வீடியோ ஒன்றை சஜித் பிரேமதாசாவுக்கு போட்டு காட்டினவராம். அந்த வீடியோவில் வந்து இந்த 5 உறுப்பினர்களும் என்பிபி உறுப்பினர்களோட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது, அவர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகள் இருந்ததாம். அதுக்கு பிறகு கூப்பிட்டு வச்சு விசாரிக்கக்குள்ள தாங்கள் காசு வாங்கினு சொல்லி ஏதோ ஒத்துக்கொண்டிருப்பினம் போல நடக்கு. இருந்தாலும் என்பிபி கட்சி சார்பாக இது சம்பந்தமாக ஒரு தகவலும் இது வரைக்கும் வெளியிடப்படையில. இப்படி ஒரு காரணம் சொல்லப்படுது, பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. எனவே அவர்கள் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு சாய்வான ஒரு மலைப்பகுதி என்று வைங்களேன். அந்த மலைப்பகுதியில் வந்து 2 பெட்டிய கல்லுகள், சும்மாவே கல்லை உருட்ட முடியாது தரையில். அப்போ சாய்வான பகுதியில் இப்படி உருட்டுறது, அதை வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து கஷ்டப்பட்டு தள்ளி தள்ளி உருட்டுறாரு போல இருக்கு. அதில் வந்து ஒரு கல்லில் எழுதப்பட்டுக்கிறது வறுமை என்று சொல்லி, மற்ற கல்லில் எழுதப்பட்டுக்கிறது பணவீக்கம் என்று சொல்லி இங்கிலீஷில் எழுதப்பட்டுக்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரால் தள்ள முடியலை. அவர் திரும்பி அதை விட்டுட்டு திரும்பி போகலாம்னு பார்த்தா அந்த 2 கல்லும் உருண்டு வருது அவரை நோக்கி. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், வறுமையும் பணவீக்கமும் சாதாரண மக்களை வந்து பாதிக்குது என்றதான் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்ட இந்த ஒரு கருத்தோவியம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.